வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 23வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் அங்காரகன் என சொல்லப்படுகிற செவ்வாய் கிரகம். இன்றைய தினத்தின் அதிகாரம் பெற்ற தெய்வமாக இருக்கக்கூடிய அதி தேவதை அறுபடை வீடு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமான். இன்றைய தினம் நடைமுறையில் முருகப்பெருமானை நாம் அனைவரும் வணங்கி வழிபடும் பொழுது அனைத்து வகையான நற்பலன்களையும் அந்த மகா சக்தியிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு அவருடைய ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படியே அவருடைய வாழ்க்கை அமைகிறது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு நோய் ஏன் வருகிறது? ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் என்பது 6வது வீடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதன் காரணமாக அவர்களுக்கு, அதாவது 6வது வீடு லக்னம் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல் 6வது வீடு அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது. அதாவது ஒருவருக்கு லக்னம் 6வது வீடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்ற மனிதர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால் அவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது என்பது, அதாவது அது போன்ற குணங்கள் என்பது அவர்களிடம் குறைவாகவே காணப்படும். மேலும் அவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல இயலாமல் போகும் பொழுது அவருடைய மனதில் டென்ஷன், கோபம், இது மாதிரியான எதிர்மறையான அதிர்வலைகள் உருவாகும். இதனால் மனதில் ஏற்படுகின்ற எதிர்வலைகள் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதனால் உடலில் பாதிப்பு ஏற்பட்டு உடல் உபாதைகளும் நோய்களும் அவர்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இது போன்ற செயல்பாடுகளை 6வது வீடு தருவதால் தான் லக்னம் 6வது வீடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நோய் வரும் என்று சொல்கிறோம். இதனால்தான் நமது முன்னோர்கள் கோவில்கள் கட்டி தெய்வ நம்பிக்கை நம்மிடம் வளர்த்து வந்தார்கள். நமக்கு இது போன்ற எதிர்மறையான எண்ண அலைகள் உருவாகும் பொழுது, கோபம், டென்ஷன், இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் கோவிலுக்கு சென்று அமைதி பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம். அதாவது தெய்வ வழிபாடு என்பது 5வது வீட்டை குறிக்கக்கூடியது. ஆமாங்க, 6வது வீட்டை, அதன் செயல்பாடுகளை முடக்கக்கூடிய அமைப்பு 5வது வீட்டிடம் இருக்கிறது. இதனால்தான் நாம் கோயில்களுக்கு செல்லும் பொழுது 5வது வீடு நடைமுறையில் செயல்பட்டு 6வது வீடு தரக்கூடிய டென்ஷன், கோபம், இது போன்ற எதிர்வலைகள் குறைந்து மனது சமநிலை அடைகிறது. மனது சமநிலை அடையும் பொழுது நமது உடலும் சமநிலை அடைகிறது. அதன் தொடர்ச்சியாக நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறோம். மனது சார்ந்து உடல் இயங்குவதால் மனதிற்கு பிரச்சனை வரும் பொழுது உடலுக்கும் பிரச்சனை வரும். மனது ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதைதான் நமது முன்னோர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என சொல்லி இருக்கிறார்கள். நமது மனதில் ஏற்படக்கூடிய எதிர்வலைகளான டென்ஷன், கோபம், இது போன்ற எதிர்மறையான செயல்பாடுகளை குறைத்து கொண்டு நாம் நமது மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் காலை 7:34 வரை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதனின் கேட்டை நட்சத்திரமும், அதற்கு அடுத்து தனுசு ராசியில் கேதுவின் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்திற்கு காலை 7:34க்கு பிறகு சந்திரன் பயணம் மேற்கொள்கிறார். சந்திரனுடைய இந்த மூலம் நட்சத்திர பயணம் நாளை காலை 6:27 வரை, அதாவது 23 மணி நேரம் நடைமுறையில் இருக்கும். இந்த 23 மணி நேர இடைவெளியில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே மூல நட்சத்திரத்தில்தான் பிறக்கும். பொதுவான கருத்து, மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மாமனார் ஆகாது, மாமியார் ஆகாது, அந்த குழந்தைகள் குடும்பத்திற்கு சரிவர மாட்டார்கள், இது போன்ற கட்டுக்கதைகள் சொல்லி மனிதர்களை குழப்பத்திற்கு ஆளாக்கி வருகிறார்கள். இதை எதையுமே ஜாதகத்தை நம்பக்கூடிய நீங்கள், அன்பர்களாகிய நீங்கள் நம்பக்கூடாது. இதுதான் 100க்கு 100 உண்மை.
அதாவது மூலம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த மூல நட்சத்திரம் என்பது 7 வருடத்திற்கு மட்டுமே நடைமுறையில் இருக்கும். அதுவும் தசை இருப்பு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், அதாவது மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 7 வருடம் தசை இருப்பு இருக்கும். பாதியில் பிறக்கும் பொழுது 3 வருடம் 3.5 வருடங்கள் தசை இருப்பு இருக்கும். இது போன்று இருக்கும் பொழுது மூல நட்சத்திரம் என்பது அதிகபட்சம் 7 வருடங்கள் மட்டுமே நடைமுறையில் இருக்கும். ஒரு குழந்தைக்கு 7 வயது முடிந்த பிறகு, பொதுவாக சொல்கிறேன், 7 வயது முடிந்த பிறகு ஒரு சில குழந்தைகளுக்கு 6 வயது முடிந்ததும் ஒரு சில குழந்தைகளுக்கு 5 வயது முடிந்ததுமே பரனுடைய பூராட நட்சத்திரம் நடைமுறைக்கு வந்து நட்சத்திரம் மாற்றமடைகிறது. இதை அறியாத பெரும்பாலோர் மூல நட்சத்திரத்திற்கு பொருத்தம் பார்த்து மூல நட்சத்திரத்தை வைத்து ஜாதகம் பார்த்து தவறான வழிகாட்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய திதி மதியம் 12 மணி வரை ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது 9:30 முதல் 10:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை 10:30 முதல் 12 வரையும். யமகண்டம் என்பது 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இங்கு நான் சொல்லக்கூடிய ராகு காலம், குளிகை, யமகண்டம், நல்ல நேரம் அனைத்துமே பொதுவாக சொல்லப்பட்டது தான். இது அனைத்துமே பொதுவான காரியங்களுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு தனி மனித ஜாதகத்திற்கு இதை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி ரிஷப ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் புதனுடைய கேட்டை நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். அதாவது தனுசு ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பது பாக்கியஸ்தானமாக மேச ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சிறந்த அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதாவது தந்தை செய்திய புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்கள் வீட்டில் குரு இருக்கிறார். குரு என்பவர் மங்களகரமான காரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். அதே மாதிரி பிறருக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு பணபலமும் மனபலமும் வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் அடைபடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ரிஷபராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானத்தின் பலன்கள் வரக்கூடிய அமைப்பு. ஆமாங்க, உங்கள் வீட்டிலிருந்து 8வது வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசி உங்களுக்கு 8வது வீடாக அமைகிறது. இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் கோச்சார ரீதியாக செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களுடைய தனிமனித ஜாதகத்திற்கு அல்லது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை சரியாக தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அமைதியான குணத்தோடு நேர்மையான மனதையும் ஆயுள் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 6க்குடைய அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் நண்பர்கள் வழியிலோ எதிர்பாராத வகையில் மன வருத்தங்கள் வரக்கூடிய அமைப்பாகவும் எதிர்பாராத வகையில் மன விரக்தியை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கின்ற காரணத்தால்
இன்றைய தினத்தை ரிஷபராசி அன்பர்கள் மன தைரியம் வளர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கும். பொதுவாக அஷ்டமராசி என சொல்லக்கூடிய 8வது வீட்டில் சந்திரன் செல்லும் பொழுது எதிர்பாராத வகையில் நன்மைகளோ அல்லது தீமைகளோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சந்திரன் 8வது வீட்டில் சென்று கொண்டிருக்கிறார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சந்திரன் என்பவர் உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களின் மனதையும் ஆளுமை செய்யக்கூடிய மகா சக்தி. மனது தொடர்பாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர். இது மாதிரி நேரங்களில் நம் மனதில் இருக்கக்கூடிய வருத்தமான விஷயங்களை, உதாரணமாக நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருத்தமான விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமது மனது அமைதி அடைவதாக நமக்கு தோன்றும். ஆனால் அது உண்மை அல்ல. ஏன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்காது. அந்த பிரச்சனைகளை கேட்கக்கூடிய மற்றவர்கள் நம்மளை குறைவாக எடை போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது பழமொழி. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அது நம்மிடம் இருந்தே நமக்கு கிடைக்கிறது என்பது அதன் பொருள். மிதுன ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசி என்பது குருவுடைய வீடு. உங்கள் வீட்டிற்கு சமசப்த வீடாகிய குருவுடைய வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய அமைப்பாகவும், அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையும் மேலும் சிறப்பாகும். 7ஆம் இடத்து அதிபதி 11வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். லாபஸ்தானம் மட்டுமல்ல, மனதிற்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 11வது வீட்டில் செல்லக்கூடிய குரு பகவான் நல்ல எண்ணங்களை உருவாக்கி அந்த நல்ல எண்ணங்களை சிறந்த செயல்பாட்டாக மாற்றி தரக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்து சேரும். 5க்குடைய அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5வது வீடு என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடியது. சிறந்த வாரிசுகளை உருவாக்கிய நல்ல பெற்றோர்கள் உங்களுடைய புத்திரர்கள் வழியில் பூரிப்பு அடையக்கூடிய நல்ல அமைப்பு. அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மேலும் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்படைந்து சகல விதத்திலும் முன்னேற்றம் கிடைத்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு 6வது வீடான சத்ருஸ்தானம், அதாவது தனுசு ராசியை சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சத்ருஸ்தானத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பகைவர்களும் அங்கு தான் இருக்கிறார்கள். நீங்கள் அந்த பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பும் அந்த வீட்டில்தான் இருக்கிறது. அந்த வீட்டின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வர இருக்கிறது. அதாவது எந்த வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார்களோ அந்த வீடு எந்த வீட்டிற்கு எத்தனாவது வீடாக அமைகிறதோ அதன் பலன்களை சந்திரன் கொடுப்பார். அதாவது 6வது வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய காரணத்தால் 6வது வீட்டை குறிக்கக்கூடிய வேலை, கடன், வழக்கு இது தொடர்பான செயல்பாடுகளுக்கு வெற்றியுடன் கூடிய நன்மைகள் வரக்கூடிய அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. மேலும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நற்பலன்களையும் அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய நல்ல குணங்களையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, நீங்கள் சிக்கனத்தோடு செயல்பட்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்பது ஐயனார் தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பொருளாதார நன்மைகள் அதிக அளவு வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலன்களை சந்திரன் உங்களுக்கு தர இருக்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது நாம் முற்பிறவியில் செய்த கர்மாவின் அடிப்படையில் நமக்கு நன்மை தீமைகளை தரக்கூடிய வீடு. அந்த வீடு என்பது தனுசு ராசியாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. 5வது வீடு என்பது அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை தரக்கூடியது. ஆமாங்க,
இன்றைய தினம் 5வது வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் செல்லும் பொழுது இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை தந்து இன்றைய தினத்தை காதலர் தினமாக அமைத்து தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5வது வீடு என்பது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக இருப்பதற்கு சந்திரன் அனைத்து வகையான நன்மைகளையும் தர இருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். காதல் திருமணம் செய்து கொண்ட அன்பர்களுக்கு உங்களுடைய மனைவியின் வழியில் பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலை மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வீட்டு அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6வது வீடு என்பது வேலை தொழிலை குறிக்கக்கூடியது. வேலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பணி சுமைகள் என சொல்லக்கூடிய கடினமான உடல் உழைப்புகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதியோடு பணிபுரிவதற்கான அமைப்பு இருக்கிறது. உங்கள் உடன் வேலை பார்க்கக்கூடிய அன்பான உள்ளங்களின் நன்மை தரக்கூடிய செயல்பாடு காரணமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ற பதவிகள் உங்களை தேடி ஓடி வர இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினம் குலதெய்வ கோயில் செல்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடியது தனுசு ராசி. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கல்வி என்ற அமுதத்தை ஊட்டக்கூடிய வீடு தனுசு ராசி. இந்த வித்யாஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய கல்வியில் ஆர்வத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பொதுவாக கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் தரக்கூடிய அமைப்பாக 4வது வீடு வேலை செய்யும். உங்கள் வீட்டில் கேது அமர்ந்து இருக்கிறார். கேது அமர்ந்து உங்களுக்கு என்ன செய்ய இருக்கிறார் என பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டு உங்களுக்கு வர இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வீடு மனை யோகம் அமையப்பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு வழிகாட்ட இருக்கிறார். உறவு நட்பு வகையில் தூர தேசத்தில் இருந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்கள் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய தினம் புதன் உங்களுக்கு தரக்கூடிய யோகம் என பார்க்கும் பொழுது 2 வீலர் 4 வீலர் வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய வகை வாகனங்கள், உங்களுக்கு விருப்பப்பட்ட வாகனங்களை வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களின் இன்றைய தெய்வ வழிபாடு என பார்த்தோம் என்றால் திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மனநிறைவை தருகிற வகையில் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய தனுசு ராசியில் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய குண அதிசயங்கள் கொட்டி கிடக்கிறது. பொதுவாக சந்திரன் தைரியஸ்தானத்தில் செல்லும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு புத்தி கூர்மையையும் சுறுசுறுப்பையும் அமைத்து தருகின்ற நல்ல அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். 3வது வீடு என சொல்லக்கூடியது இளைய சகோதரத்தையும் குறிக்கும். அதன் தொடர்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரிகள், இளைய சகோதரர்கள் வழியில் அன்பு, பாசம் மற்றும் பொருளாதார மேன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. உங்கள் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இது லாபகரமான அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். அதாவது இன்றைய தினம் என்பது சிறந்த நினைவாற்றல்களை தரக்கூடிய அமைப்பாகவும் திறமையான செயல்பாட்டை தரக்கூடிய அமைப்பாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த அதிகப்படியான மருத்துவ செலவுகள் என்பது படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பூமிக்கு காரகர். அதன் நற்பலனாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய புதிய பூமி வாங்க வேண்டும், புதிய வீடு வாங்க வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் யோகங்களாக நிறைவேற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆதிபராசக்தி தாயை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் சிறப்பாக இருப்பதற்கு அதுவே ஒரு நல்ல வழி. விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் என்பது தனுசு ராசி. உங்கள் வீட்டிற்கு முன்னாலே இருக்கக்கூடிய வீடு இரண்டாவது வீடு குடும்பஸ்தானம். பொதுவாக குடும்பம் என்றால் அங்கு அன்பு, பாசம், அமைதியான குணங்கள் அனைத்தும் நிரம்பியிருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்திற்கு சாந்தமான குணத்தையும், அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு சாந்தமான குணத்தையும் பந்த பாசங்களையும் நிறைவாக தரக்கூடிய அமைப்பாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதன் காரணமாக அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பிடித்த, உங்களை விரும்பக்கூடிய உயிர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். இரண்டாவது வீடு என்பது பேச்சுவார்த்தையும் குறிக்கக்கூடியது. அதனால் உங்களுக்கு பிடித்தவர்களோடு அன்பாக இனிமையாக கலந்துரையாடல்கள் செய்து உங்கள் இன்றைய பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. இரண்டாவது வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் சிறப்பை தரக்கூடிய வகையில் இயங்கக்கூடியது. இன்றைய தினம் இரண்டாவது வீடு நடைமுறையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் உங்கள் உடலும் உடல் ஆரோக்கியமும் ஆயுளும் சிறப்பாக இருக்கும். இரண்டாம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளிலும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேர இருக்கிறது. மூன்றாம் இடத்தில் புதன் இருக்கிறார். மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அவருடைய நற்பலன்கள் என்ன பார்க்கும் பொழுது வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விற்பனை தொழில் என்பது சிறப்பாக இருக்கும் என இன்றைய தினம் சொல்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடியது உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தின் அதிபதி உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அந்த வகையில் உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய சுக்கிரன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். அந்த வகையில் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். உங்களது திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் வீட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற அனைத்து வகையான செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பாகவும், அதன் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. பொதுவாக தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு நவீன கால ஆடம்பர வாழ்க்கையில் அதிக அளவு நாட்டம் இருந்தாலுமே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, இரகசியஸ்தானம் என சொல்லுவோம். அந்த வீடு உங்களுக்கு தனுசு ராசியாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு தன்னடக்கத்தோடு பெரிய தன்மையும் தந்து இரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாட்டை தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. நேற்று தான் செவ்வாய் உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலோடு இறங்கி செயல்படக்கூடிய அனைத்து செயல்களிலும் வெற்றிகளை வாங்கி தரக்கூடிய அமைப்பை செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி தருவார். 7ஆம் இட அதிபதி சந்திரன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு பின் வீடாகிய 12வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே உங்கள் குடும்பத்தில் மனைவி மற்றும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு. அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு, மன கருத்து வேறுபாடு, இது போன்ற சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்துமே மாறி இணக்கமான நிலை உருவாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுடைய மனைவி மக்களின் ஆரோக்கியமும் சிறப்படையும்.
மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துடைய பண வரவுகள் எந்த அளவிற்கு இருக்கும் என பார்க்கும் பொழுது உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய பரம்பரை சொத்துக்களான வீடு, மனை இது போன்ற அசையாத சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தந்து உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். லாபஸ்தானம் என சொல்லக்கூடியது தனுசு ராசி. உங்கள் வீட்டிலிருந்து எண்ணி பார்க்கும் பொழுது 11வது வீடாக இருக்கக்கூடியது தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் சந்திரன் செல்லும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு தைரியத்தோடு சுய சிந்தனையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டதிபதி உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் ஆட்சி வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு, அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு தெளிவான ஷார்ப்பான எண்ணங்களை உருவாக்கி அந்த தெளிவான ஷார்ப்பான எண்ணங்களை செயலாக்கி அந்த செயல்கள் மூலம் லாபங்களையும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளையும் தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. 11ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ஆயுளையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்பத்தின் மன சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியும் தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இன்றைய தினம் வரக்கூடிய வருமானம் வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பணத்தையும் இது நாள் வரை நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்து தங்க நகைகளாக வாங்கி சேமிப்பு செய்யக்கூடிய பொன்னான நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இயல், இசை, நாடகம் இது போன்று துறை சார்ந்து இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களுடைய தொழில் வகையில் நல்ல வாய்ப்புகள் வந்து சேர இருக்கிறது. அதுபோல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசி அன்பர்களை கடந்து செல்கிறது. மீன ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடியது தனுசு ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது தனுசு ராசி. சந்திரன் 10ஆம் இடத்தில் செல்கின்ற காரணத்தால் உங்களுக்கு சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும் தரக்கூடிய நல்ல குணங்களை தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். சந்திரன் கர்மஸ்தானத்தில் செல்லக்கூடிய காரணத்தால் உங்களுடைய வேலை மற்றும் தொழில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 3ஆம் இட அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் காரணமாக கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான பலன் உங்களுடைய படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைகளும் ஞாபக மறதிகளும் இது போன்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிலை மாறி நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை எளிதில் அடையக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. மீன ராசி அன்பர்களில் திருமணம் வயதை அடைந்து வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன் தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.